அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பிரிவுகளில் ஒன்றுதான். இன்று வரைக்கும் அதை எங்களது உள்ளங்களிலிருந்து மாற்ற முடியாமல் இருக்கின்ற ஒரு வரலாற்று பிரிவுகளில் ஒன்றுதான் நாங்கள் முஸ்லிம்கள் இலங்கையிலே அரேபிய வழித்தோன்றர்கள் என்கின்ற அந்த அம்சம். முஸ்லிம்கள் இலங்கையில இருக்கின்ற முஸ்லிம்கள், சோழக முஸ்லிம்கள் அரேபிய வழித்தோன்றர்களிலிருந்து வந்தவர்கள் என்பதை இங்கே இருக்கின்ற எல்லோரும் நம்பி இருப்பார்கள். நானும் நம்பித்தான் இருந்தேன் சகோதரர்களே. அப்படித்தான் பாடத்திட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவர்கள் அரேபிய வழித்தோன்றர்கள் என்பதற்கு வரலாற்றில் அவர்கள் எந்த சான்றையும் வைக்கவில்லை. இவர்கள் அரேபிய வழித்தோன்றர்கள் என்பதற்கு வரலாற்றிலே எந்த சான்றையும் வைக்கவில்லை. ஆனால் வரலாறு பாடப்புத்தகங்கள் நெடுகிலுமே இலங்கை சோழக முஸ்லிம்கள் எப்படி உருவானவர்கள், அரேபிய வழித்தோன்றர்கள் மூலம் அவர்கள் இலங்கைக்கு வந்து தமிழ் பெண்களை திருமணம் முடித்து அதன் மூலம் உருவாக்கிய பரம்பரையை தான் நானும் நீங்களும் என்பதை வரலாற்று பாடமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இலங்கைக்கு அரேபியர்கள் வந்தார்கள். அதன் மூலம் ஒரு 10-15% இருக்கக்கூடிய ஒரு சமூகம் 1200 1300 வருடங்களில் உருவானது என்று சொன்னால் அது மிகப்பெரிய சம்பவம். 1300 வருடங்களில் யாரோ திருமணம் முடித்து 15% ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவில் ஒரு சமூகமே உருவானதென்றால் அது மிகப்பெரிய சம்பவம். அப்படி என்றால் அது அரேபிய வரலாற்று புத்தகங்களிலும் இடம்பெற்றிருக்க வேண்டும். அரபு நாட்டிலிருந்து இலங்கைக்கு முஸ்லிம்கள் சென்றார்கள். அவர்கள் மூலம் பெரிய ஒரு ஜெனரேஷனை இலங்கையில் உருவாகியது என்று சொன்னால் அது அரேபிய வரலாற்று புத்தகங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். எப்படி இஸ்லாம் பரவியது, எங்கெல்லாம் பரவியது, எந்த காலத்தில் பரவியது என்றெல்லாம் தெளிவாக எழுதப்பட்ட அரேபிய இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குறிப்பை காட்ட முடியாது. ஒரு குறிப்பை அப்படி இங்கே அவர்கள் வந்தார்கள் என்பதும் பெரிய ஒரு ஜெனரேஷனாக உருவானது என்பதையும் ஒரு குறிப்பை கூட காட்ட முடியாது. சகோதரர்கள், அப்படி ஒன்று இருந்தால் இங்கே முஸ்லிம்களுக்கு பொறுப்பாக யாரையாவது ஒரு புரட்சியாளரை அவர்கள் அனுப்பிய செய்தியாவது இங்கே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. அதற்கு நாங்கள் ஒரு காரணம் வைத்திருக்கிறோம். அவர்களுடைய குணநலங்களையும் பண்புகளையும் பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர்களுடைய குணநலங்களையும் பண்புகளையும் பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார்கள். சகோதரர்களே, இவர்கள் சொல்லுவது போன்று அந்த அரேபியர்கள் குணநலத்தோடும் பண்புகளோடும் இருந்திருந்தால் இந்த தமிழ் பெண்களை திருமணம் முடித்திருக்க மாட்டார்கள். முஸ்லிம் பெண்களை தான் திருமணம் முடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தமிழக இந்து மதத்திலே இருந்திருக்கின்ற நிலையில் முடித்திருக்க முடியாது. இவ்வளவு பேர் ஒரே அடியாக இஸ்லாத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆக சகோதரர்களே, இது ஒரு கட்டுக்கதையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை. ஆனால் இது வரலாற்று புத்தகத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு வரலாறாகவும் திருப்பி திருப்பி மரபாக்கம் செய்யப்படுகின்ற ஒரு வரலாறாகவும் இது மாறிக்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்கள், இன்று முஸ்லிம்களில் நிறைய ஆய்வாளர்கள், நிறைய படித்தவர்கள் பல தலைப்புகளில் இது சம்பந்தமாக நூல்களை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய நிறைய பேர், குறிப்பாக கணபதி குலராசா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஆய்வாளர்கள், இவர்களுடைய நிறைய ஆய்வுகள் இன்று இலங்கையில் ஆரம்பமானவர்கள் தமிழர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த தமிழர்கள் என்கின்ற அவரது முடிவு நான் சொல்ல போகின்ற பின்னால் உள்ள முடிவுக்கு மிகவும் துணையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆக இன்று நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாத்தை இலங்கையில் உள்ள சோழக மக்களுக்கு எதிராக, குறிப்பாக இலங்கையுடைய முஸ்லிம்களுக்கு எதிராக சவால்கள் விடுக்கப்படுவதை பார்க்கிறோம். எப்படி இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் அரேபிய வழித்தோன்றர்கள், இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் வந்தேறுகுடிகள், இவர்கள் இலங்கையுடைய பொருளாதாரத்தை சூறையாடிக் கொண்டிருக்கின்றவர்கள் என்று பிக்குகளும் பேரர்களும் சவால் விடுவதை பார்க்கிறோம். விவாதிப்பதற்கு தயாரா என்று திறன்களிலே பேச்சுக்கள் விடுவதை பார்க்கிறோம். நாங்கள் தான் இந்த நாட்டில் வந்தேறிய ஆரம்ப குடியில் விஜயனுடைய பரம்பரை என்றெல்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இதுல என்ன நடந்திருக்கிறது, எப்படி இந்த கருத்து எங்களுக்குள் வந்தது? சகோதரர்கள், அது மாத்திரமல்ல, அரேபிய வழித்தோன்றர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமைப்பட்டு சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் அரேபிய பரம்பரை, பெருமைப்படுவதால் ஒன்றுமே வந்தவர்கள் தமிழ் பெண்களை கல்யாணம் முடித்து நாங்கள் ஒரு பரம்பரையாக வந்தோம் என்றால் அது ஒரு கேவலம். சகோதரர்கள், அது ஒரு கேவலம். இங்கிருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? வந்தவர்களாம் பரம்பரையில் வந்தவர்களாம், அரபி பரம்பரையில். அரபி பரம்பரையில் வந்திருந்தால் எங்களுக்கு அரபு எவ்வளவு இலகுவாக இருக்க வேண்டும். அரபு மற்ற மொழிகளை கொண்டு மறந்து போகின்ற ஒரு மொழியா? அதான் எங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. தொழுகை எங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அரபு விஷயங்கள் எங்கள் இஸ்லாத்தோடு அரபு மொழி அப்படி சம்பந்தப்பட்டிருந்தும் கூட அரபு பேசுகின்ற ஒரு குடும்பமும் கிடையாது. அதை பாப்பா அரபியா? எங்களது தந்தைமார்கள் அரபி என்று சொல்கிறார்கள், ஆனால் அரபு பேசக்கூடிய ஒரு குடும்பமும் கிடையாது. ஆனால் இலங்கையிலே மலாயர்கள், மலாய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதே போல பகாய் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், நேவல் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இன்று கிட்டத்தட்ட 500-600 வருடங்களுக்கு முன் வந்த மலாய் முஸ்லிம்களை எடுத்து பாருங்கள், மலாய் மொழியை சரியாக பேசுவார்கள். அவர்களுடைய மொழியை அவர்கள் சரியாக பேசுவார்கள். பகாய்கள் பகாய் மொழியை சரியாக பேசுவார்கள். நேவல் அவர்களுக்குரிய மொழியை சரியாக பேசுவார்கள். எப்படி பேசுகிறார்கள்?
அவர்கள் அதாவது வழித்தோன்றலாக அந்த மொழி பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாக்க வேண்டும் என்று அவங்க பாதுகாக்கவும் இல்லை, பேசி வருகிறார்கள், வழக்கமாக அது வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தால் மார்க்கத்தோடு எந்த வகையிலும் சம்பந்தப்படாத அந்த மொழி இப்படி பேச்சளவில் பாதுகாக்க முடியும் என்று சொன்னால், அரபு இஸ்லாம் மார்க்கத்தோடு நேரடியாக சம்பந்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் வீட்டிலே குர்ஆனை ஓதிக் கொடுப்பதில் அரபு சம்பந்தப்படுகிறது. ஆனால் அரபு எழுத்துக்களை அதிகமாக உச்சரிக்க தெரியாதவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இயல்பிலேயே அரபு மொழி வராமல் ஓதிக் கொடுத்தால் தான் அரபு வரும் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் தான் முஸ்லிம்களுடைய அரபுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் இது எப்படி நாங்கள் இந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வது? நாங்கள் அரேபிய வழித்தோன்றல்கள் தான் என்பதை எங்கிருந்து இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு மூலாதாரம் இல்லை, ஒரே ஒரு மூலாதாரத்தை தவிர. நாங்கள் அரேபிய வழித்தோன்றல் என்பதை அவர்கள் சொல்லுகின்ற ஒரு மூலாதாரம் என்ன தெரியுமா? நீங்கள் இலங்கையுடைய வரலாற்று புத்தகங்கள் இருக்கிறது, பாடசாலையில் போடப்பட்டிருக்கின்ற வரலாற்று புத்தகங்கள். இந்த வரலாற்று புத்தகங்களில் இலங்கை வரலாறுக்கு எது பேசிக்காக இருக்கின்ற புத்தகம் தெரியுமா? மகாவம்சம். இந்த மகாவம்சம் தான் பேசிக்காக இருக்கின்ற புத்தகம். மகாநாம தேரர் என்பவரால் எழுதப்பட்டதாக சிலர் சொல்வார்கள். இந்த மகாவம்ச சகோதரர்களே எப்படிப்பட்ட புத்தகம்? இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கையுடைய பௌத்த வரலாறும் இலங்கையுடைய ஆரம்ப குடிகளுடைய வரலாறும் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த மகாவம்சம் தீபவம்சம் என்று மகாவம்சம் எழுதப்படுவதற்கு 200 வருடங்களுக்கு முன்னால் உள்ள புத்தகத்துடைய தழுவு. இந்த தீபவம்சம் என்ற நூலில் 37 அத்தியாயங்கள் இருக்கின்றன. தமிழிலும் வந்துவிட்டது. இந்த மகாவம்சம் எல்லோரும் படிக்கின்ற அளவில் தமிழிலும் குணராசாயங்கள் நினைக்கிறேன் அவருடைய மொழிபெயர்ப்பு தமிழிலும் வந்துவிட்டன, எல்லோருக்கும் வாங்கலாம். இதுதான் வரலாற்று ஆரம்ப வரலாற்று நூல் என்று பௌத்தர்களால் கருதப்படுகின்ற நூல். அதிலிருந்துதான் இந்த பாடத்திட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சகோதரர்களே, இந்த அதாவது மகாவம்சம் என்பது தீபவம்சம் என்ற நூலுடைய தழுவல். 200 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட தீபவம்சத்துடைய தழுவல். இந்த மகாவம்சத்திலே 37 அத்தியாயம் அத்தனையும் தீபவம்சத்திலிருந்து எடுத்த அந்த அத்தியாயங்களை எடிட் செய்து அதிகப்படுத்தி பிரித்து உருவாக்கப்பட்டது. இந்த 37 சேர்த்து சூழவம்சம் என்று செய்யுளாக பாடி மொழியிலே பாடப்பட்ட அந்த கவிதைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து மொத்தம் 100 அத்தியாயங்கள் மகாவம்சம். இது ஆங்கிலத்தில் வந்திருக்கின்றது. செய்கர் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்பொழுது தமிழில் வந்திருக்கிறது. சேர்ந்த மொழியிலே வந்திருக்கிற மகாவம்சம். சகோதரர்களே, ஆனால் இந்த மகாவம்சத்தை பார்த்த அதிகமான மாணவர்கள் எங்களுக்கு கிடையாது. அதிகமான பேர் அவனுடைய பேசிக்கை பார்ப்பது கிடையாது. இந்த மகாவம்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த வரலாறு எழுதப்படுகிறது. இந்த மகாவம்சம் ஒரு பொய்யான நிறைய தகவல்களையும் உண்மையான தகவல்கள் இருந்தாலும் பொய்யான நிறைய தகவல்களையும் சுவேச கருத்துக்களையும் சுமந்துதான் வருகின்றன என்பதற்கு அந்த மகாவம்சத்திலேயே நிறைய ஆதாரம் உண்டு. 200 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட தீபவம்சத்திலே இல்லாத வரலாறுகள் மகாவம்சத்திலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. விஜயன் இலங்கைக்கு வருவது, குவேரி நூற்று கொண்டிருந்தது, இந்த வரலாற்று சம்பவங்கள், பாண்டிய மன்னனுடைய மகளை 200 தோழிகளுடன் இலங்கைக்கு அழைத்து திருமணம் செய்தது, குவேலியை விரட்டி அடித்தது, இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் அந்த மகாவம்சத்திலே இருக்கின்றன. இது போன்ற எந்த சம்பவமும் அதற்கு முன்னால் 200 வருடங்களிலே எழுதப்பட்ட அந்த தீபவம்சத்தில் கிடையாது. இந்த விஜயன் யார்? நாங்கள் தான் ஆரிய பரம்பரை என்று சொல்லுவதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு புத்தகம். ஆனால் அதே புத்தகத்திலே ஆரியர்கள் அதற்கு முன்னாலே இந்த இலங்கையில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய நிறைய தகவல்களை பார்க்கலாம். சகோதரர்கள், இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கை வரலாறு எங்கள் மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. இலங்கை வரலாறு எங்கள் மாணவர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. சகோதரர்களே, இந்த புத்தகம் ஒரு வகையில் முஸ்லிம்களுடைய வரலாற்றை பிரிவு செய்திருக்கின்றன, மறைத்திருக்கின்றன என்று சொல்லலாம். ஆனாலும் கூட அதில் சில உண்மைகள் எங்களுக்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த வரலாற்று புத்தகம் சம்பந்தமாக நிறைய பேருக்கு அறிவு இல்லாமல் தான் மாணவர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். அதனால் அதில் சொல்லப்படுகின்ற இலங்கை வரலாறு உண்மையான வரலாறு, அதுதான் உண்மையானது என்பது போன்ற சிந்தனை போங்கோடுதான் நிறைய பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பண்டு காவை மன்னன் தொடங்குகின்ற ஆட்சி இன்று வரைக்கும் உள்ள அந்த அனைத்து சம்பவங்களையும் ஒரு வேதம் இறக்கப்பட்டது போன்று ஒரு எந்தவித சந்தேகமற்ற வரலாறு கொண்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்படுவது, அதுவும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு கொடுக்கப்படுவது ஒரு துரதிருஷ்டவசமான செய்தி. எங்களுக்கு எதிரான கருத்துக்களை நாங்களே விதிப்பது போன்றிருக்கிறது. சகோதரர்களே, இந்த கருத்து, இந்த முஸ்லிம்கள் அரேபிய வழித்தோன்றல் என்ற கருத்து எந்த அளவுக்கு ஊடுருவி இருந்தது என்று சொன்னால், பாராளுமன்றத்தின் ஆரம்ப காலகட்டங்களிலே, அதாவது பிரிட்டிஷுடைய ஆட்சியிலே பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் தமிழர்கள், தமிழ் அமைச்சர்மார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? முஸ்லிம்களை ஒரு தனி இனமாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கிய விஷயங்களாக இருந்தாலும் உரிமைகளாக இருந்தாலும் தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நாங்கள் தமிழ் மொழியிலே இந்துக்கள் இருக்கிறோம்,
கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். அதுபோன்று தமிழ் மொழியிலே முஸ்லிம்கள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டால் போதுமானது. தமிழ் மொழியிலே நாங்கள் இந்துக்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் இருப்பது போன்று முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் இனத்தால் நாங்கள் ஒன்றித்தவர்கள் என்று ஆகிவிடுவோம் என்று சொல்லுகின்ற நேரத்தில், இல்லை நாங்கள் மொழியாலும் இனத்தாலும் வேறுபட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் பிராணியோ ஒரு வரலாற்று அறிவோ அல்லது வரலாற்று தகவலோ இடம்பெற்ற அமைச்சர்களை காண முடியவில்லை. நல்லவர்கள் இருந்தாலும் அப்படி இருந்த அமைச்சர்களை காண முடியவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் அரேபிய வழித்தோன்றர்கள், ஆகையால் உங்கள் இனத்தோடு சேர்க்க முடியாது. இதைத்தான் சொன்னார்கள். நாங்கள் தமிழ் பேசினாலும் அரபு மூலத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் என்பதை தவிர மறுப்பதற்கு வேறு எதுவும் இருக்கவில்லை. கவலையான விஷயம், இலங்கையில் அதாவது வெளியிடப்பட்ட முதல் தமிழ் சஞ்சிகையே முஸ்லிம் நேசன் தான். வேறு எந்த சந்தியும் அல்ல, வேற எந்த அதாவது சிலைகளும் அல்ல. முஸ்லிம் நேசன் என்பதுதான் இலங்கையுடைய மாத இதழ். அதாவது இலங்கையுடைய முதல் மாத இதழ் இந்த முஸ்லிம் நேசன் 1908 செட்டங்களிலேயே வெளிவந்துவிட்டன. ஆனால் சகோதரர்களே, இப்படி இருக்கின்ற ஒரு சமூகத்துடைய வரலாறு, வியாபாரத்துக்காக வந்தவர்கள், அங்க பனுஹாசினுடைய அந்த பிரச்சனைகளால், அதாவது ஹாசிம் குலத்தவர்களுக்கு உமையாக்களுடைய பிரச்சனையால் பயந்து ஓடி இங்கே வந்தவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். இன்னும் சொல்வார்கள் தெரியுமா? மரக்கலாயர்கள். இவங்க விளக்கம் எங்களுடையவர்கள் விளக்கம் மாறக்கலை, அதாவது மாறக்கலை என்னை காப்பாற்றிய ரத்தமே விளக்கம். எங்கள் உள்ளவர் தொப்பிகளை என்று உடனுக்கா தொப்பியோடு சம்பந்தப்படுவதால் முஸ்லீம் உடன்பார்கள், தொப்பி எங்களோட சம்பந்தப்படுவதால் அதை முஸ்லீம் உடன்பார்கள். இது போன்று நிறைய அம்சங்களில் மாறக்கலை என்று விளக்கம் சொல்வார்கள். சகோதரர்களே, அதாவது கப்பலில் வந்தவர்கள் என்றால் புத்தர் இலங்கைக்கு வந்ததாக மகாவம்சம் சொல்கிறது, விஜயன் இலங்கைக்கு வந்ததாக மகாவம்சம் சொல்கிறது. பௌத்தம் வந்த சங்கமித்த தேரர் இங்க இலங்கைக்கு வந்ததாக அந்த பெண், அதாவது சங்கமித்த தேரர் இலங்கைக்கு வந்ததாக சொல்லுகிறது. இவர்களாம் பிளைட்ல வந்தார்கள், இவர்களும் கப்பல்ல வந்தாங்க. அப்ப அவங்களுக்கே மரக்கலாயிரம் சொல்லவில்லை. நான் நமக்கு கப்பல்ல வந்த மாதிரியும் மற்றவர்கள் ஒரு பிளைட்ல இலங்கைக்கு வந்த இறங்கின மாதிரியும் இவர்கள் மரக்கலாயர்கள், மரக்கப்பலில் வந்தவர்கள் என்ற ஒரு விளக்கம் சொல்வார்கள். சகோதரர்களே, உண்மையிலே புதினமான ஒரு விளக்கம். நாங்கள் ஒரு வாகனத்திலும் அவர்கள் இன்னொரு வாகனத்திலும் வந்திருந்த அந்த விளக்கத்தை சொல்லியிருந்தால் நியாயமாக இருக்கும். அப்படி ஒரு விளக்கமே கிடையாமல் இந்த விளக்கத்தை நம் மீது திணிப்பார்கள். நாங்களும் நம்பிக்கொண்டு நாங்கள் கப்பலோட்டுவதும் வீரர்கள் என்று அந்த வரலாற்றை, ஒரு வரலாற்று பிரிவை பெருமையாக ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். சகோதரர்களே, அப்படி கிடையாது. நாங்கள் மரக்கலத்துக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை, நாங்கள் இந்த பேரங்களுக்கு சூட்டப்பதற்கான வரலாற்று பின்னணி என்பதை நாங்கள் பின்னால் தெரிந்து கொள்வோம். இது போன்று எங்களுக்கு மூவஸ் என்று சொல்வார்கள், அதாவது இங்கே ஆட்சி செய்ய வந்த அந்த ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு சூட்டிய பெயர். அதற்கு காரணம் என்ன ஒரு வரலாற்று பிரிவை உருவாக்குவார்கள். அதே போன்று சிங்களத்திலே யோனக்க என்றும் தமிழில் சோழகர் என்றும் சொல்வார்கள். அப்படி என்றால் வனப்பானவர்கள், அழகானவர்கள். யோனக்க என்ற சிங்கள சொல்லில் இருந்துதான் இந்த தமிழ் சோழகர் என்ற சொல் திரிவடைந்து வந்திருக்கிறது, மாறி வந்திருக்கிறது. வனப்பானவர்கள், அழகானவர்கள் அரேபிய அழகான நிறத்திலிருந்து உருவானவர்கள் என்பதுதான் கருத்து என்றவுடன் அழகைத்தான் சொல்லுகிறார்கள், அவசரமாக ஏற்றுக்கொண்டார்கள். அழகைத்தான் சொல்லுகிறார்கள் என்றது அவசரமாக ஏற்றுக்கொண்டார்கள். அரபியர்களுடைய மூஞ்சிக்கும் சம்பந்தம் இல்லாத மூஞ்சிகள் எங்களில் இருந்தும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அழகோ வேறு விஷயங்களோ இதோ சம்பந்தப்பட்டதல்ல. வரலாறாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக திருப்தியான ஒன்றை சொல்லிவிட்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாளை அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய விளைவுகள் எங்களுக்கு எப்படி நடக்கும், இன்று எப்படி திட்டமிடப்பட்டு இந்த சோழகர் இனத்துடைய அடையாளங்கள் எப்படி அழிக்கப்பட்டு வருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் எங்களது வரலாறு இது அல்ல, உண்மையான வரலாறு வேறு என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, எனவே இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமூகம் நாளை அழிந்து விடாமல், அடையாளம் இல்லாமல் அழிந்து விடாமல் இருப்பதற்காக, அதனுடைய பழைய வரலாறுகள் அடையாளம் இல்லாமல் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நான் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக சகோதரர்களே, வரலாற்று எங்களது மாணவர்கள் ஆசிரியர்கள் மூலம் கேட்டு அறிந்து விசாரித்து கொஞ்சம் ஈடாகி உட்படுத்த வேண்டும். மூலாதாரங்களை கேட்க பழக வேண்டும். கொஞ்சம் விரிவாக வரலாற்று துறைகளில் இஸ்பத்தில் முடித்து இலங்கையுடைய முஸ்லிம்களுடைய வரலாற்றை அதுக்கெனவே சிறப்பு தேர்ச்சி பெற்று அதுக்கெனவே ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எங்களில் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களை அல்லாஹ் தஆலா எங்களில் உருவாக்கி அருள் புரிவானாக.